ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடி 18 அன்னைக்கு அம்மனுக்கு ரொம்ப விசேஷமாக செய்கிற பிரசாதம் ஆடி தேங்காய் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது அரிசி, வெள்ளைப்பாகு, தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து ரொம்ப எளிமையாக செய்கிற ஒரு இனிப்பு வகை தான். இதை 5 நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். இதை 2 தண்ணி நல்லா அலசிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பச்சரிசியை நல்லா தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. 4 ஏலக்காவோட விதைகளை சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் தண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். நம்ம தேங்காய் தண்ணி சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப இனிப்பாக வேணும் அப்படின்னா 1/4 கப் கூட சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை நல்லா கரைய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது நல்லா சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துலேயே கட்டியாக ஆரம்பிச்சிடும். கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது நல்லா கட்டியாக ஆரம்பித்ததும் வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் வெள்ளைப்பாகு சேர்த்துக்கிறேன். வெள்ளைப்பாகு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம முந்திரி, திராட்சை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக முந்திரி, காஞ்ச திராட்சை வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக 1 கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஆடி தேங்காய் பால் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிப்பியை இந்த ஆடிப்பெருக்குக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.